அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில பிரிமா கட்ட அனாலிசிஸ்ல கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம மேக்ஸ் சார்ந்து தான் ட்ரேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பொசிஷன் கிளாஸ்ங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஹெட்ஜிங்கோட பண்றது எல்லா கான்செப்டும் இதில் அடங்கும். இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பிட்ட ஸ்டாக் எல்லாம் எந்த டேட்ல இருந்து ஏறுங்கிறதெல்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். மார்க்கெட்டே இறங்கினாலும் அந்த ஸ்டாக் அந்த இதில் வரும்பொழுது அது ஏற ஆரம்பிக்கும். எல்லாமே அது அதனுடைய கிளாஸ் பொசிஷன். இது ஸ்டாக்கு, இண்டெக்ஸு, கமாடிட்டி, பிட்காயின், எனி மார்க்கெட்டுக்கு இது அப்ளிகபிளுங்க. இதனுடைய கிளாஸ் வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஆகஸ்ட் 9th ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் ஏதாவது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பிவிடுறேன். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் டைரக்ஷன் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,000 புட் 88 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கும் சப்போர்ட் எடுத்தா இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கணும். அங்க பாருங்க, எக்ஸாக்டா 88 ரெசிஸ்டன்ஸ். அப்போ இவருக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாரு, மார்க்கெட் என்ன இருக்கும், நிஃப்டி 50 ஏறிடும். சிம்பிள். சரி, இவர் இங்க இருந்து வந்து ஒரு வேலையில திரும்பணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், இல்ல அதே வேலையில கண்டினியூ ஆகணும். ஏன் இவர் அப்படியே கண்டினியூ போனாரு? இதெல்லாம் மேக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுத்துருந்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல வர்றது. இதை வைத்தெல்லாம் நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷனல், இது நம்ம போடுறனால எல்லா நாளும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷனல் டூல். சிந்திக்கணும். எல்லாரும் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல யாரு சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நீ. நான் சொல்றதே தான். நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க. மேக்ஸ் சார்ந்து படிங்க. பங்கு சந்தையே மேக்ஸ் சார்ந்து தான். பொசிஷன் கிளாஸ் இப்ப இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் பிரமிப்பாக்கும். மேக்ஸ் பெட்டர் மேக்ஸ் ஆகும். புரிதுங்களா? அப்போ மேக்ஸ் சார்ந்து படிங்க. எதை படித்தாலும், யார்கிட்ட சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து படித்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வாள.